ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சோலோ ஃபார்மிங் இன் த டவர் சாப்டர் 119 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 118 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம பிளாக் ரேபிட் இருக்கான்ல, அவன் ஏற்கனவே போட்டு பொலன்னு பொளந்துட்டு இருப்பான். நம்ம கிரீட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரீட் வந்து கேட்டிருப்பான். பிரின்சஸ் ரேபிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத பார்த்துட்டு நம்ம பிளாக் ரேபிட் வந்து போட்டு தள்ள ஆரம்பிச்சிருப்பான். ஏன்னா பிளாக் ரேபிட்டுக்கு வந்துட்டு நம்ம பிரின்சஸ் ரேபிட் மேல ஒரு கண்ணு. பிரின்சஸ் ரேபிட்டுக்கும் அதே தான். 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காய்ங்க. நம்ம பிளாக் ரேபிட் இந்த சாதனையெல்லாம் பார்த்துட்டு அவங்க இன்னும் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. பிளாக் ரேபிட்டுக்கு இவ்வளோ பவரான்னு சொல்லிட்டு, நம்மளுடைய கிரீனும் இருக்கான்ல, அவனும் பார்த்துட்டு இருக்கான். என்னடா இது இவங்கள்ட்ட எப்புட்றா இவ்வளோ பவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன அந்த டிராகன் போல்டு ஷீல்டு இருக்குல்ல, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ஆனா பிளாக் ரேபிட் சும்மா கிடையாது. உன்னை இதோட போட்டு தள்ளிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த டிராகன் போன் ஷீல்டு இருக்குதா சொன்னேன்ல, அந்த டிராகன் போன் ஷீல்டே பார்த்தீங்கன்னா, அப்படியே சுக்குநூறா உறிஞ்சிருது. இந்த நேரத்தில பார்த்துட்டு இருக்கான். என்ன டிராகன் போனே தோற்கடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் பயணம் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவ்வளோ நேரம் நீ தப்பிச்சிட்டு இருந்தது காரணமே பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன் போன் இருக்கிற அந்த ஆர்மர்னால தான்டா. அந்த ஆர்மரே இப்போ உடைஞ்சு போச்சு. உன்னை போட்டு தள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேஜிக் யூஸ் பண்ண போறான். அந்த நேரத்துல சொல்றான், யோவ் நீங்க என்ன கேட்டாலும் செய்யறயா, இந்த கிங்டத்தை நீங்க எடுத்துங்க, பணத்தை எடுத்துங்க, என்னைய விட்டு உயிரோட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கெஞ்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம என்ன சொல்றான், கெஞ்சுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லடா, உன்னை போட்டு தள்ளனாதான்டா ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி அவன் மேஜிக் சக்தி யூஸ் பண்றாங்க. கிரீடு வந்து கதறாப்புல ஒரு சீனை காமிக்கிறாங்க. அதோடைய பார்த்தீங்கன்னா நம்ம கேசியில் காமிச்சு முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 99th ஃப்ளோர் பார்க்குறோம். 99th ஃப்ளோரில் ஹீரோ வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ட் கப் நூடுல்ஸ்க்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இதில் சுடுதண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நூடுல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான கான்செப்ட். ஜப்பான், கொரியா போன்ற கண்ட்ரிகள் இது ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டன்ட் கப் நூடுல்ஸையும் ரெடி பண்ணிடுறாப்புல. இந்த வாசமெல்லாம் அவங்களுக்கு பரவ ஆரம்பிக்குது. வா இவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்கூப் எடுத்துட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாப்புல. சாப்பிட்ட உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு நம்மளுடைய கரடி பேட்டும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ டேஸ்ட் ரொம்ப கேவலமாக இருக்கோ, ஒருவேளை தான் இதனால அழுக ஆரம்பிச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான், அதனாலே இல்லைடா இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கடகடன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹீரோட்ட இருந்து ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் ஷேர் பண்ணி சாப்பிடுவான். எவ்வளோ டெலிஷியஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் சரி. ஆனால் என்ன இந்த வாட்டி ஹீரோ வந்துட்டு ஷேரே பண்ணல. மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு டீ கப்பை தூக்கி எறிகிறாப்புல, அந்த கப்பையும் தூக்கி எறிஞ்சிடுறான். இதை பார்த்துட்டு குட்டி கரடி வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். எனக்கு கொடுக்காம இந்த ஆள் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டாரு, எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாப்புல. இதுக்கப்புறம் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நம்ம பேட்டை பார்த்து பாராட்ட ஆரம்பிக்கிறான். சூப்பர்ரா நீனு, இதேமாரி பார்த்தீங்கன்னா 1, 2 ஐட்டம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வர ஆரம்பி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ராவா என்ன மாதிரி ஐட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேட் கேட்குறப்ப நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிராண்டு இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கும். ஸோ அதை நீ என்ன தெரியுமா பண்ணுற, அப்படி எடுத்துகிட்டு வந்துடுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. வேற ஒன்றும் கிடையாது, காஃபி பவுட்ரு அப்புறம் கொக்கோ கோலா இந்த மாதிரி விளையாட்டுறனால தான் அவங்க எழுதியிருக்காங்க. நம்மளும் புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் பார்த்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குட்டி இரடி அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆழ்ந்த சோகத்துக்கு போயிடுறாப்புல. இந்த நேரத்தில் நம்ம ஃப்ளெம்மே வர்றாங்க. ஃப்ளெம்மேயோட ஒரிஜினல் பேர் ஃப்ளேம் தான். நான் தான் சும்மா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கட்டுவேன் ஃப்ளெம்மேன்னு கூப்பிட்டுருக்கேன். ஸோ ஃப்ளெம்மே வந்து சொல்லிட்டுருக்காங்க, இதேமாதிரி நாங்களும் சேஃபாக இருக்கிறோம், இதேமாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரீயும் க்ரோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூர் கரெக்டாக டிஎன்டேஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துருக்குது. ஹீரோ பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். பரவாயில்லையே நீங்களும் வளர்ந்துட்டீங்களே, சரி விடுங்க, இதேமாரி பார்த்தீங்கன்னா எனக்கு 2 விதமான பீன் கிடச்சிருக்கு, ஸோ இந்த பீனையும் நம்ம வந்து வளர வைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். நம்ம குட்டி கரடி இன்னமே சோகத்தில் தான் இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு, சரிப்பா உனக்கு என்ன ஸ்வீட் பொட்டேட்டோ தானே வேணும், நான் வாங்கி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸ்வீட் பொட்டேட்டோ கேட்டோடனே அவன் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். இன்ஸ்டன்ட் கப் நூடுல்ஸாக இருந்தாலும் மறந்துட்டாப்புல. ஆனால் என்ன நம்ம கரடி வந்து தரன்னு எடுத்துகிட்டு போகிறப்ப கரடியோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் போட்டிருப்பான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரெடிபிள் பாடி ஆக்டிவேட் ஆயிடுது. ஆனால் என்ன ஹீரோக்கு வலி அப்படியே தான் இருக்குது. இதுக்கப்புறம் எந்த நிலையமாக காமிக்கிறாங்க, 55ஆம் ஃப்ளோர் காமிக்கிறாங்க. 55ஆம் ஃப்ளோரில் நம்ம சில்வர் உல்ஃபும் பிளாக் உல்ஃபும் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த சோல்ஜர், அதாவது டிராகன் போன் சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்த்து ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன அவங்களால சுத்தவும் முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிராகன் போன்ஸை அவங்களால அழிக்கவே முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு குரல் கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடாரியை வச்சு அங்கே இருக்கிற மொத்த பண்ணி போட்டு தள்ளிடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல். அந்த கோடாரியை பார்த்துட்டு நம்ம லீடர் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த கோடாரியா, இது வந்து அந்த 10 ரிலீகில் ஒன்றாச்சு, இது எப்படி அவனுக்கு கிடச்சிது, வேற ஒன்றும் கிடையாது, கிரீட் யூஸ் பண்ணிருந்தான், கிரீடை நாங்கள் தோக்கடிச்சு இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சில்வர் உல்ஃப் ட்ரைபை சேர்ந்த நம்மளோட லீடர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அதை அப்படியே வாயில் கவிக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா அந்த டிராகன் போன் சோல்ஜர் எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. இந்த லெவலுக்கு பவரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பிளாக் உல்ஃப் பார்த்துட்டு இருக்காப்புல. இது பரவாயில்லையே, இந்த அளவுக்கு ரிலீகலாம் அவனுக்கு எப்படி கிடைச்சது, அதை பற்றிலாம் எங்களுக்கு ஐடியா கிடையாது. ஆனால் என்ன நாங்கள் அதேமாரி இந்த கிரீடை வந்து தோக்கடிச்சிட்டோம். ஸோ கிரீடை தோக்கடிச்சா அந்த டிராகன் சோல்ஜரும் பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கப்பட்டிருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிரீட் இந்த டிராகன் சோல்ஜரை கண்ட்ரோல் பண்ணல, வேறு யாரோ கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க, நம்ம அவங்கள தோக்கடிச்சா தான் இதை பர்மனெண்ட்டாக அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆமாங்கிற மாதிரி அவங்களாம் ஒத்துக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக யாருக்கும் போட்டி போகுதுன்னா, நம்ம உல்ஃப் கேங்குக்கும் நம்மளோட டிராகன் சோல்ஜருக்கும் தான். இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டு இப்போ பயங்கரமாக அங்கே போட்டி போட்டுட்ருக்கானுங்க. இதுக்கப்புறம் கிரீடை தோக்கடிச்ச பிக்சராக காமிக்கிறாங்க. கிரீடை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக கறிக்கிறானுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீட் வந்து ஒரு பத்திரம் வச்சிருப்பான். அந்த பத்திரத்தை வச்சு தான்
பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற மொத்த இந்த ஒயிட் ராபிட் கிங்டமே ஆண்டுகிட்டு இருப்பாப்புல. நாட் ஒன்லி ஒயிட் ராபிட், பிளாக் ராபிட்டும் சேர்ந்து தான் எல்லா ராபிட் கிங்டம் தான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரத்தையும் எடுத்து நம்ப ஆளுகிட்ட குடுத்துடுறாய்ங்க. ஃபைனலா பத்திரத்த பார்த்தோனே அவங்களே சந்தோஷப்படுறாய்ங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தீய வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறான். "டேய்! நீ இப்ப கறிக்கிட்ட பார்த்தியா? உன்னையெல்லாம் தூக்கி ஜெயில்ல போடணும்டா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காய்ங்க. "என்னை ஜெயில்ல போட்டுருங்கடா, அந்த பூனை தொல்லைய தாங்க முடியல" அப்படிங்கிற மாரி கிரீட் வந்து சொல்லிட்டுருக்காப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம செரத் எங்க அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. செரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிறான் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிடுறாய்ங்க, அந்த பேஸ்மெண்ட்டுக்கு அடியில. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம அயன வந்துட்டு நம்ம கிரீட வந்து கைது பண்ணி எடுத்துக்கிறாப்புல. ஃபைனலா அந்த அண்டர் கிரவுண்டே கண்டுபிடிச்சுட்டானுங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்ப அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கானுங்க. எப்படியாவது செரத்த காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா என்ன, அங்க மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரெஷர் ஏரியா. இந்த ட்ரெஷர் ஏரியா பார்த்தீங்கன்னா, யாராலயும் அவ்வளோ ஈஸியா அன்லாக் பண்ண முடியாது. இதுக்கு கீ இருந்தா தான் இதே மாரி அன்லாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம பிளாக் ராபிட் சொல்றான், "அன்லாக் பண்ண முடியலன்னா உடைச்செறிஞ்சிட வேண்டியது தான்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இத உடைக்கிறதெல்லாம் இம்பாசிபிள்" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ராபிட் வந்து சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "அந்த கீ தானே, இது அந்த ரக்கூன் பர்ஜெட்டுக்கிட்ட நான் ஒரு கீ எடுத்தேன். அந்த கீ இது செட் ஆகும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ எடுத்து காமிக்கிறாப்புல. சரி இத ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூனைய ட்ரை பண்றான். அந்த இடத்துல பிளாக் ராபிட் கேட்குறான், "யோவ்! இது எவ்வளோ பெரிய லெஜெண்டரி கேட்டுன்னு அவன் சொல்லிருக்கான். இதேமாரி நீ ஒரு இத்து போன கீ வாங்கியிருப்ப, அது ஒர்க் ஆகுமா?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிருக்காய்ங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பூனையோட கீ வந்து ஒர்க் ஆயிருது. இதுக்கப்புறம் அயன வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறான், "இப்படியா? இவ்வளோ பெரிய கீலாம் எங்கேருந்து எடுத்துட்டு வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "வேற ஒண்ணும் இல்லைங்க. ரக்கூன் மெர்ச்சன்ட்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல, அவங்கள்ட்ட தான் எடுத்தேன்." "ஓ! இந்த லெவலுக்கு இந்த கீ ஒர்க் ஆகுமா?" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம பூனை வந்து அதுக்கப்புறம் தான் இதோட கொஞ்சம் லைட்டான எஃபெக்ட் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பூனை மத்தவங்கலாம் உள்ள போயிட்டு இருக்காய்ங்க. "பரவாயில்லையே, இவ்வளோ கோல்டு இருக்கே! இவ்வளோ ஏரியா எங்கேருந்துடா பதுக்கி வச்சிருந்தானுங்க?" அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, "நீங்க யார்றா? என்ன தைரியம் இருந்தா என்னோட ஏரியாக்குள்ள உள்ள வந்திருப்பீங்க?" அப்படிங்கிற மாரி ஒரு டேஞ்சரஸான குரல் கேட்குது. வேற யாரும் கிடையாது. நம்ம ஃபைனல் வில்லனா காமிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஃபைனல் வில்லன் வேற யாரும் கிடையாது. ஒயிட் டிராகன் தான். இவங்க தான் பார்த்தீங்கன்னா, இந்த மொத்தத்துக்குமே காரணம். ஸோ ஒயிட் டிராகனோட ஸ்டாச்சு தான் இருக்கு. இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒயிட் டிராகன் கிடையாது. இத நெக்ஸ்ட் எபிசோட்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இதோடயே பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டரையும் முடிச்சிடுறாய்ங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பை.